அக்கா மொத்தம் 7000 ரூபாய். இவ்வளவு நீங்க எடுக்கறதுனால 5000 ரூபாய்க்கு கொடுக்குறேன். ரொம்ப தேங்க்ஸ்ங்கக்கா. நான் ஜிபே பண்ணிடுறேன். குழந்தைகள் ஸ்கூல் போயிடுச்சாமா? இன்னைக்கு லீவுங்கண்ணா. ஓ அப்படியா, இன்னைக்கு லீவா? சரி சரி வரேங்கண்ணா. சரிம்மா. வரேங்கக்கா. சரிங்கக்கா. ஏங்க உங்களுக்கு அவளோட என்ன பேச்சு? நானே அவ எப்ப கடை விட்டு போவான்னு பாத்துட்டு இருக்கேன். அவங்க நம்ம கடைக்கு வந்திருக்காங்க, இப்படி ஏதாவது பேசினா தானே நமக்கு கொஞ்சம் வியாபாரம் ஆகு. இவளால எல்லாம் நமக்கு ஒரு வியாபாரம் ஆக வேண்டாம். இவெல்லாம் கடைக்கு வரலன்னு யார் எழுதா? இவ அடிக்கடி நம்ம கடைக்கு வந்தா நமக்குதான் கெட்ட பேராகும். நீ காலையிலேயே கடனைக்கு மொத ஆளா வந்துட்டா. காலங்காத்தாலேயே மொத ஆளா இவ வந்து வாங்கிட்டு போயிட்டாளா? இன்னைக்கு ஒரு வியாபாரம் ஆகாது. வேணா பாருங்க. புருஷனையே முழுங்கிட்டா. இதுல இவளுக்கு எதுக்கு இத்தனை நகை? இதுல கலர் கலரா ட்ரெஸ் வேற போட்டுக்கிறா. இதெல்லாம் எதுக்கு? போற வரவனையெல்லாம் வளைச்சு போடுறதுக்கா? இல்லைன்னா இவ கையில இத்தனை காசு புழங்குமா? உனக்கு வேற வேலையே இல்லையா? எப்ப பார்த்தாலும் யார பார்த்தாலும் ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே. ஹலோ, பயப்படாதீங்க மேடம், சின்ன அடிதான். வண்டி எடுக்கும்போது பாக்க மாட்டீங்களா? எதுக்கால யாராவது வர்றாங்களா போறாங்களான்னு? ஏமாம்மா கண் கலங்குறீங்க? ரொம்ப வலிக்குதான். ஏண்டா, இந்த ஆக்சிடென்ட்ல எனக்கு ஏதாவது ஆயிருந்ததுன்னா எதிர்த்து வீட்டு பொண்ண நீ எல்லாம் எப்படி பேசினியோ அதே மாதிரி தானே உன்னையும் எல்லாரும் பேசுவாங்க. நீ கேட்டியே வண்டி எடுக்கும்போது யாராவது வந்தாங்களா, அவங்கள பார்த்துட்டு போனீங்களான்னு. நீ தானே முன்னாடி வந்த, உன்னை பார்த்துட்டு தானே போனேன். நீ யார பார்த்து இருட்டுன்னு சொன்னையோ அந்த பொண்ணுதான் இப்ப நம்ம குடும்பத்துக்கே வெளிச்சத்தை கொடுத்துருக்கு. என்னங்க சொல்றீங்க? ஆமாடா, அந்த பொண்ணுதான் என்ன ஹாஸ்பிட்டலுக்கு சரியான நேரத்துக்கு கொண்டு போய் காப்பாத்துச்சு. அவளுக்கு அறிவு வேணும். நன்னாள் அதுவுமா 4 பேர் நல்ல காரியத்துக்கு போவாங்க வருவாங்க. இப்படி ரோட்ல வரக்கூடாதுன்னு தெரிய வேண்டாம். நீ ஒரு நாள் சொன்னியே அந்த பொண்ண முத நம்ம கடையில இவ வந்து எடுத்துட்டு போறா, அந்த அன்னைக்கு பொழுதுக்கு நமக்கு வியாபாரம் ஆகாதுன்னு. அந்த மாசம் முழுக்கமே அந்த நாள் தாண்டி நல்லா வியாபாரம் ஆச்சு. காலங்காத்தாலேயே மொத ஆளா இவ வந்து வாங்கிட்டு போயிட்டாளா? இன்னைக்கு ஒரு வியாபாரம் ஆகாது. வேணா பாருங்க. இந்த மாதிரி கணவனை இழந்த பொண்ணுங்க இந்த சமுதாயத்துல நமக்கு மத்தியில ஒவ்வொரு நொடியும் முள்ளு மேல நடக்கிற மாதிரி தானே வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதுல அவங்க தப்பு எதுவுமே இல்லையடா. ஒவ்வொரு முறையும் நீ அந்த பொண்ணை ராசி இல்லாத பொண்ணு, தப்பான பொண்ணுன்னு சொல்லும் போதெல்லாம் உன்னை பலார்னு அறையணும் போல எனக்கு தோணும். இந்த மாதிரி ஒரு சமுதாயத்துல ஒவ்வொருத்தருடைய கற்பனை கதைக்கும் இந்த மாதிரி ஏதோ ஒரு பொண்ணு பலியாயிட்டு தானே இருக்காங்க. புருஷனையே முழுங்கிட்டா. இதுல இவளுக்கு எதுக்கு இத்தனை நகை? இதுல கலர் கலரா ட்ரெஸ் வேற போட்டுக்கிறா. இதெல்லாம் எதுக்கு? போற வரவனையெல்லாம் வளைச்சு போடுறதுக்கா? இல்லைன்னா இவ கையில இத்தனை காசு புழங்குமா? இந்த மாதிரி கேவலம் பேசின நீங்கெல்லாம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த பொண்ணு நல்ல பொண்ணு, ஒழுக்கமான பொண்ணுன்னு தெரிஞ்சா தூக்கு போட்டு தொங்கிருவீங்களா? ஒருத்தங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ அது அவங்களோட மனசாட்சிக்கு மட்டும்தான் தெரியும். மற்றவங்க யாருமே ஜட்ஜ் பண்ண முடியாது. அப்படி அடுத்தவங்களை ஜட்ஜ் பண்ணா அவங்க தான் தப்பானவங்க. பட்ட இடத்துலயே படுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பொண்ணுங்களாம் ஏற்கனவே ரொம்ப நிறைய பட்டுட்டாங்க. பட்ட காயத்துக்கு நீங்க மருந்து கடவாட்டியும் பரவாயில்ல, இல்லாததையும் பொல்லாதையும் சொல்லி ஈட்டியில குத்துற மாதிரி குத்தி அவங்க காயத்தை பெருசு பண்ணிடாதீங்க. அக்கா, இன்னைக்கு நம்ம பாப்பா பர்த்டே தானே. இன்னைக்கு ஈவினிங் நாங்க எல்லாரும் விஷ் பண்ண வந்துடுறோம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா. தன் குடும்ப பெண்ணிற்கு நடக்கும்போது விதி என்று சொல்லும் இதே சமுதாயம்தான் மற்ற பெண்களுக்கு நடக்கும்போது குற்றம் சொல்கிறது. ஆனால் வலி ஒன்றுதான் என்பதை மறந்து விடுகிறார்கள்.